அனைவருக்கும் அன்பு வணக்கம். அரசியல்ல நடக்கிற சில முக்கியமான நிகழ்வுகள், அதன் பின்னணியில என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம், என்னென்ன மாதிரியான திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு அரசியல் வட்டாரத்துல நிறைய தகவல்கள் பகிரப்படுவது உண்டு. அந்த மாதிரியான ஒவ்வொருத்தருக்கும் செய்திகளாக நாம பார்க்கிற விஷயங்களுக்கு பின்னாடி இப்படியாப்பட்ட ஒரு திட்டம் இருக்கலாம், இப்படியாப்பட்ட ஒரு எதிர்கால அரசியல் இருக்கலாம் அப்படிங்கிறது பத்தின பல்வேறு தகவல்கள் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுல குறிப்பாக தற்போது நம்ம பேச போறதுன்றது ரீசென்ட்லி அண்ணாமலை அவர்கள் பொள்ளாச்சியில போதை ஒழிக்கிறது தொடர்பான ஒரு மாநாடு ஒன்று போட்டிருந்தாரு. அவருடைய வீத லீடர்ஸ் அமைப்பினுடைய சார்பாக. ஸோ அதில் அவர் பேசிய பேச்சும் அவருடைய வருங்கால அரசியல் எப்படிப்பட்டதாக இருக்கும், அவருடைய அரசியலை மையப்படுத்தி தமிழக அரசியல் எந்த கோணத்தை நோக்கி போக வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற தொடர்பாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது பற்றின தகவல்களோடு இணைஞ்சிருக்கிற நான் கோபிநாத், நான் மதுமிதா. ஓகே, ஸோ இதில் மது இப்போ நம்ம சில விஷயங்கள் பார்க்க போகிறோம். இதில் முதலாவது அவர் என்னென்ன அங்கே ஸ்டேஜில் பேசினார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா அவருடைய வார்த்தைகளில் இருந்தே நம்ம வந்து ஒருவேளை இதுதான் அவங்களுடைய எதிர்கால அரசியலா அப்படின்னு. ஏன்னா ஒரு பர்டிகுலர்லாம் வந்து இதுதான் என்னோட இதுதான் கட்சியினுடைய பேர் இது, கொள்கை இது அப்படின்லாம் இன்னும் சொல்லலை இல்லையா. ஸோ அதுக்கே வந்து ஒரு 2 வருஷம் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் என்னென்ன பேசினாரு அப்படிங்கறத நீங்க நோட் பண்ணி வச்சிருக்கீங்களா? அதை அப்படியே சொல்லுங்க, அதுல இருந்து நம்ம அப்படியே போவோம். இப்ப எனக்கு தெரிஞ்சு முக்கியமா பார்க்கணும் அப்படின்றது, இப்ப அண்ணாமலை அவர்கள் கட்சி ஆரம்பிச்சுட்டாருன்னு அவர் மேல நிறைய விமர்சனங்கள் வச்சாங்க. பாஜகவுடைய பி டீம் தான் அண்ணாமலை, பாஜகவுக்கு அடுத்தபடியா வராங்க அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் வச்சாங்க. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தெரியும், பாஜகவால ஒரு கால் ஊன்ற முடியல அப்படின்ற ஒரு விமர்சனம் ஆரம்ப காலமாவே இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்பொழுது இப்ப தனித்து அண்ணாமலை வராருன்னா அவருடைய அரசியலும் வந்து தேசிய ரீதியா இருக்குமா, தேசியவாதியா இருக்க போறாரா அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் இருந்தது. ஆனா அவரு சொல்லிட்டாரு, அவருமே நான் ஒரு தேசியவாதி அப்படின்னு சொல்லி. அண்ட் மோரோவர் இந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி அமெரிக்காவில் வந்து அவர் பேசுறார். அமெரிக்காவில் அவர் பேசும் பொழுது அங்கே ஒரு கூட்டத்தில் ஒரு மென்ஷன் ரொம்ப ஹைலைட்டடாக அவர் பேசினதுல ஹைலைட்டடாக ஆக்கப்பட்ட அந்த வார்த்தை அப்படிங்கிறது, நாம எல்லாரும் வந்து இந்த பாரத் மாதா கி ஜெய் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். நிறைய பேர் கேட்கும் பொழுது நம்மகிட்ட கேட்பாங்கன்னே, நம்ம நிகழ்வுல பாரத் மாதா கி ஜெய் சொல்லலாமா அப்படின்னா கண்டிப்பா சொல்லணும். ஆக்சுவலாக நம்மளுக்கே நல்லா தெரியும், அது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த பார்வை அப்படிங்கிறது ஒரு 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 தேசியவாதிகளினுடைய இல்லை மதவாதிகளினுடைய, ஐ மீன் பாஜகவினுடைய ஒரு வார்த்தை பிரயோகமாக அது இருக்குது. அது பிரதானமாக ஒரு காமனான எதுனாலும் அதை அதிகமாக பயன்படுத்துறது அப்படிங்கிறது அவங்க தான் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி வந்து அவர் சொன்ன அந்த வார்த்தை அப்படிங்கிறது, பாரத் மாதா கி ஜெய் சொல்லுவோம் அப்படின்னு சொல்றது எல்லாமே வந்து அந்த மாதிரி தான் புரிந்து கொள்ளப்பட்டது. அதே போல தான் இப்போ இங்கேயும் வந்து நீங்க சொன்னது போல நான் தேசியவாதி அப்படின்றத அவர் வந்து நான் ரொம்ப ஒரு பெருமையோடு சொல்லிக்கிறேன் அப்படிங்கறதெல்லாம் சொன்னாரு. அடுத்த கேள்வி, அண்ணாமலை நீ தேசியவாதியா? இருமாறுப்புடன் சொல்வேன், நான் ஒரு தேசியவாதி. இந்தியனா தமிழனா? எதுக்கு இதுல பிரச்சனை? இந்தியன் என்பதிலே எப்பொழுதும் ஒரு கர்வம். ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து சில விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ வந்து தமிழ்நாட்டில் பாஜக இங்கே காலூன்ற முடியாததற்கு பாஜகவினுடைய சித்தாந்தங்கள் பிரதான காரணமாக இருக்குது. அப்போ அப்படி இருக்கும் பொழுது இங்கே ஒரு திராவிட அரசியலுக்கு எதிரான ஒரு சித்தாந்தமாக அவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு இருக்கும் பொழுது, ஆனால் அதே மாதிரியான கொள்கைகள் இருக்கணும், ஆனால் அது வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டோடு ஒன்றியதாக இருக்கணும், பாஜகன்ற பெயரில் வரக்கூடாது. அப்போ அப்படின்னா இங்கே தமிழராகிய ஒருத்தரை வச்சு அதை நம்ம உருவாக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு ஆங்கிள். இன்னொரு ஆங்கிள் இப்போ வந்து ஜென்சி பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து இப்போ தமிழ்நாடு அரசியலை ரூல் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு விஷயமாக இருக்குது. குறிப்பாக 2026 தேர்தல் முடிவுகளும் அதை தான் காட்டுச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு இளைய தலைமுறை தலைவர்களை தான் வந்து இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் ஏற்றுக்கிறாங்க அப்படின்ற பொழுது இங்கே விஜய் அவர்களை ஆட்டோமேட்டிக்கலாக ஏற்றுக்கிட்டாங்க. அவருக்கு நிறைய ஒரு ஒரு சினிமேட்டிக் ஒரு கரிஷ்மேட்டிக் இருந்தது. ஸோ அண்ட் மோரோவர் நிறைய விஷயங்கள் இருந்தது, அதெல்லாம் படி அவர் பண்ணிட்டார். அப்போ இந்த பக்கம் ஒரு யங்ஸ்டர் இருக்கிறாரு திமுகவை பொறுத்த வரைக்கும், உதயநிதி ஸ்டாலின். அப்போது இதே மாதிரி அப்போ ஒரு யங்ஸ்டர் தலைவர் தான் வேணும். இப்போ இந்த பக்கம் அதிமுகவில் பார்த்தா அப்படி யாரும் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இப்போ தலைமையா இருக்கிறாரு. அதுக்கு அடுத்ததாக தலைவர்னு யாருமே இல்லை இல்லையா? இப்போ அதுவுமே நிறைய விமர்சனங்கள் ஆயிட்டு இருக்கு. தலைமை சரியில்லை, தலைமை பண்பு இல்லை, அதனாலதான் கூட்டமா தாவைக்கால போராதையும் பார்க்க முடியுது. இந்த நேரத்துல அண்ணாமலையுடைய என்ட்ரியை நம்ம கண்டிப்பா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது அரசியல்ல. அதான் இப்போ சொன்னது மாதிரி இளைய தலைமுறை தலைவர்கள் தான் நம்ம அடுத்த கட்ட தேர்தலில் 2031 தேர்தலில்
ஒரு போட்டியாக இருக்க போகிறார்கள் அப்படிங்கிற விஷயம்தான். அதில் சீமான் ஆட் ஆகலாம், அவரும் கூட அந்த கேட்டகரியில் வந்தாலும் கூட இங்கே பிரதானமாக அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தன்னுடைய கட்சியினுடைய வாக்கு சதவீதங்களை தங்களுக்கான ஆதரவை அவர் பெருக்கிக்கிட்டே வந்தாலும் கூட இப்போ விஜய் அவர்களுடைய வருகைக்கு பின்பாக நிறைய விஷயங்கள் அவருக்கு பெரிய சரிவு உருவாயிருச்சு. சில விஷயங்களில் அவர் எக்ஸ்போஸ் ஆகிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பார்வைகள் மக்கள் மத்தியில் போய் ரீச் அவுட் ஆகிருக்கு. அதனால இப்போ அவர் கிட்டத்தட்ட ஒரு கேம்லேருந்து ஓரங்கட்டி வச்ச மாதிரி இருக்குது, ஃபீல் இருக்குது. அப்போ அப்படி இருக்கும்போது 2031 தேர்தல் தான் இவருக்கு எனக்கும் இலக்கு அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். 2031 தேர்தல் தான் இலக்கு அப்படின்னு. இப்போ 2031 விஜய் வெர்சஸ் உதயநிதி வெர்சஸ் அண்ணாமலை அப்படிங்கிற களத்தை நோக்கி தான் இப்போ இதில் நகர்றாங்க. இப்போ இதில் நகரும் பொழுது நம்ம இன்னொரு விஷயம் பார்க்கணும். இந்த இடத்துல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக காலூன்றி ஆகணும். ஆனால் பாஜகவால் காலூன்ற முடியல. நான் முன்பே சொன்னது போல் பாஜகவுடைய சித்தாந்தங்களோடு கிட்டத்தட்ட ஒரு 70-75% ஒத்த யாராவது ஒருத்தர் வரணும் அப்படிங்கிறது. இன்னும் சொல்லப்போனால் ஒற்றை கொள்கையாக பார்க்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே மாநில சுயாட்சி, மாநிலத்திற்கான ஒரு நலன் அப்படிங்கிற பார்வை தான் இருக்குது. அதான் திராவிடம் அப்படிங்கிறதும் தூக்கி பிடிக்குது. கிட்டத்தட்ட இப்போ விஜய் அவர்களும் அந்த பாதையிலே வந்ததுனால தான் அக்செப்ட் பண்ணிக்கப்பட்டிருக்கிறார். அப்போது அதற்கு அகைன்ஸ்டான ஒரு விஷயம் முன்னிலைப்படுத்தப்படணும். அது வந்து பாஜகவுக்கு கை கொடுக்கணும். ஃப்யூச்சரில் பாஜகவுக்கான ஒரு கேட் வேவாக இருக்கணும். அப்படின்னா அது தேசியவாதம். அப்போ அந்த தேசியவாதத்தை இங்கே இருக்கிற ஒரு தமிழரை வைத்தே நம்ம பண்ணணுன்ற ஒரு அஜெண்டா வந்து பாஜகவால் முயற்சிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு தான் இப்போது நிறைய கருத்துக்கள் அரசியல் வட்டாரத்தில் இது பண்ணுது. அதை தான் வந்து இப்போது அண்ணாமலையை வைத்து அவர்கள் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படி. அண்ட் இவர் வந்து யாரையும் எதிர்த்து பேசவே இல்லை, எந்த கட்சியும் எதிர்த்து பேசவே இல்லை. தாவேக்கா பற்றி தான் பேசியிருந்தாரு. அதுவும் கூட ஆதரவா தான் பேசியிருந்தாரு. புதுசா எம்எல்ஏ ஆயிருக்காங்க, அவங்களுக்கான அவகாசம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவருடைய பேச்சுல இருந்தது. கடுமையான விமர்சனங்கள் கொடுக்கல. அதே சமயம் இந்த 2031 இலக்குன்றதை ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருந்தாரு. நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா, விஜய் அவர்கள் வந்தாரு, 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் கட்சி ஆரம்பிச்சாரு. ஆனா அவருக்கான ஒரு மாஸ் இருந்தது, அந்த இளைஞர்களுடைய பலம்ன்றது ரொம்ப அதிகமாவே இருந்தது. ஸோ அந்த ஒரு டார்கெட்லயே இப்ப நிறைய கட்சிகள் உருவாகிட்டு இருக்கா அப்படின்ற ஒரு விமர்சனமும் நம்மளால பார்க்க முடியுது. இப்ப அண்ணாமலைக்கு நம்ம சொல்ல போனோம் அப்படின்னா, அந்த ஒரு சித்தாந்தம்ன்றது எந்த அடிப்படையில நம்ம மக்கள் ஏத்துப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆமா, இப்போ அதுல வந்து இப்போ அண்ணாமலை அவர்களுக்கு கூடிய கூட்டம் அப்படிங்கிறது, இப்போ அன்னைக்கு ஃபங்க்ஷன்ல வந்து ஒரு 25,000 சேர் போட்டிருந்தாங்க. சேர் ஃபுல்லாக வந்து ஃபில் ஆகிடுச்சு. அண்ட் மோரோவர் அதை தாண்டியும் பல பேர் நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போது அவருக்கான ஒரு ஆதரவு அலை அப்படிங்கிறது, அவருக்கான ஒரு கூட்டம் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் இவர் வந்து அந்த கூட்டம் அப்படியே நிலைத்திருக்க போகிறதா, அந்த கூட்டம் இன்க்ரீஸ் ஆக போகுதா, இல்லை அந்த கூட்டம் டிக்ரீஸ் ஆக போகுதா அப்படிங்கிறது எல்லாமே வந்து அவர் வந்து தன்னுடைய கட்சியாக இருக்கட்டும், தன்னுடைய கொள்கையாக இருக்கட்டும், இதையெல்லாம் அவர் சொல்லும் பொழுது, அதுக்கு இன்னொரு 2 வருஷம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் ஒரு 2 வருடம் முழுமையாக களப்பணியாற்றி தங்களுக்கான ஒரு பெரிய ஒரு பேஸ்மெண்ட்டை அவர் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கட்சியை தொடங்குவார் அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சிக்க முடியுது அவரோட நம்ம பார்க்கும் பொழுது, அவரோட வழியை பார்க்கும் பொழுது. அண்ட் மோரோவர் இதில் அண்ணாமலை அவர்கள் ஃபாலோ பண்ணுற அந்த வழி அப்படிங்கிறது விஜய் அவர்களினுடைய வழியை தான் ஃபாலோ பண்ணுறாரு. விஜயோட ரூட்டை தான் இப்போ இவரும் ஃபாலோ பண்றாருன்றத இப்ப நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா எனக்கு வந்து சந்தேகமும் அதேனா, அந்த கூட்டம் நிரூபிக்கப்படணும், இத்தனை பேர் வராங்க அப்படின்ற போதே விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு அது திமுகவும் சரி அதிமுகவும் சரி எங்களுக்கும் கூட்டம் சேருது அப்படின்னு காட்டினாங்க அப்படின்னு நிறைய நம்மளால பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதே ஒரு ஃபார்முலாவை தான் இப்ப அண்ணாமலையும் கையில் எடுத்திருக்காரு. எனக்கு இத்தனை லட்சம் பேர் சேர்ந்துட்டாங்கன்னா நான் கட்சியை ஆரம்பிச்சிடுவேன், கட்சி அறிவிக்கப்படும் அப்படின்றதையும் அவரே சொல்லியிருந்தாரு. ஸோ கூட்டம் அப்படின்றத ஒரு மெயின் பார்ட்டா இருக்குதா அப்படின்றதையும் நம்மளால பார்க்க முடியுது. அண்ட் மோர் ஓவர் நான் இந்த இடத்துல எக்ஸாக்டா அந்த பாயிண்ட்டை நம்ம கனெக்ட் பண்ணுவோம், டாட்டை கனெக்ட் பண்ணுவோம். இப்போ விஜய் அவர்கள் வர்றதுக்கு முன்னாடி மக்கள் இயக்கம், விஜய் மக்கள் இயக்கம்னு ஒன்று வச்சிருந்தார். பட் அது பல வருடங்களாக அவர் அதை ரன் பண்ணி கொண்டு வந்திருந்தாரு. ஏன்னா அவருக்கு வந்து இப்போ ஜெயலலிதா அவர்கள், கருணாநிதி அவர்கள் இருந்த காலகட்டங்களில் அவர் ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு அரசியலுக்கு வர சூழல் இல்லாமல் இருந்ததுனால அவர் இத்தனை வருடங்கள் காலம் எடுத்துக்கிட்டார். ஆனால் இப்போ வந்து அப்படியாப்பட்ட சூழல் இல்லை. அதனால் அவரும் கரெக்டாக இந்த 2021க்கு அப்புறமா அந்த மக்கள் இயக்கம் அப்படிங்கிற அமைப்பை வந்து இப்போ ஒரு அரசியல் கட்சி மாதிரி மாற்றுறார், தமிழக வெற்றி கழகம்னு உருவாக்குறார். இப்போ இந்த பக்கம் அண்ணாமலைக்கு வருவோம். அவர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அரசியல் கட்சியை ஆரம்பிக்கல, வீத லீடர்ஸ் அப்படின்னு ஒரு அமைப்பு ஆரம்பிக்கிறார். அந்த அமைப்பில் அங்கே எப்படி மக்கள் இயக்கத்தில் நிறைய நிர்வாகிகள் சேர்க்கப்பட்டார்களோ
அது மாதிரி இங்கே வந்து நிறைய உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அண்ட் மோரோவர் அவரும் வந்து அவரோட வீடியோவிலே சொன்ன ஒரு விஷயம், ஒரு 50 லட்சம் உறுப்பினர்களை கடந்ததுக்கு அப்புறமா அது கட்சி ஆரம்பிக்கிறத பற்றி நாங்கள் ஆலோசனை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ அவங்களோட அக்டோபர் 15 ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களினுடைய பிறந்த நாள் தொடங்கி அடுத்த ஒரு வருஷத்துக்கு அவங்களுடைய அடுத்த முயற்சி வேலை பணி அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சத்துக்கும் மேற்பட்டவருக்கு ட்ரைனிங் கொடுத்து அவர்கள் மூலமாக ஒரு 50 லட்சம் உறுப்பினர்களை சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய அடுத்த கட்ட நோக்கமாக இருக்கின்றது தான் தகவல்களாக வருகிறது. அப்போது இப்படி ஒரு பேஸ்மெண்ட்டை அவர் கிரியேட் பண்ணி, இப்போ நான் வந்து கட்சி ஆரம்பிச்சேன்னா எனக்கு 1 கோடி ஓட்டு சாலிடாக இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் விஜய் வந்தார். அவர் அந்த ஒரு உறுப்பினர் செயலி ஆரம்பிச்சாரா, அதில் வந்து நிறைய பேர் சேர்ந்துக்கிட்டே இருந்தாங்களா, அது 1 கோடி ரீச் ஆச்சு. அப்போது அது மூலமாக என்ன தெரிய வருது, அப்போ நம்மளுக்கு 1 கோடி பேர் நம்மளுக்கு கண்டிப்பாக ஓட் பண்ணிடுவாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குது. இந்த மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு உள்ளே என்ட்ரு ஆகிறதுன்ற அதே விஷயத்தை தான் இங்கே அண்ணாமலை அவர்கள் பண்ணுறார். ஸோ அதே போல் விஜய் அவர்கள் ஆரம்பத்தில் வந்து இப்போ அதிமுகவை இப்போ விஜய் அவர்கள் வந்ததுனால எந்த கட்சி அழிந்து கொண்டிருக்கிறதுனா அதிமுகவை பற்றி விஜய் அவர்கள் பெருசாக பேசவே இல்லை. தீர்ந்து போன கட்சி அப்படின்னு சொல்லி அதை புல் ஸ்டாப் வச்சுட்டாரு அதிமுக அப்படின்னே சொல்லலாம். பேசவே இல்லை. இப்போ அண்ணாமலை அவர்கள் தற்போதைக்கு எந்த கட்சி பற்றியும் பேசலை. இவர் அந்த கட்சி கொள்கைகள்லாம் அறிவிச்சதுக்கு அப்புறம் அந்த கொள்கைகளை பேஸ் பண்ணியும் அவர் வந்து யாரை எதிர்த்து பேசுகிறார், பொதுவாக தாவேக்காவை எதிர்த்து பேசுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதை விட இன்னும் ஃபுல் ஃபோர்ஸாக அவர் யாரை எதிர்க்கிறார் அப்படிங்கிறத பொறுத்து அவர் இங்கே எந்த கட்சி காலியாக போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பொதுவாகவே இங்கே பாஜகவினுடைய நோக்கம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். திமுகவும் இருக்கக்கூடாது, அதிமுகவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். இப்போ அதில் ஒரு வழியாக அதிமுக கரைஞ்சிக்கிட்டே இருக்குது. அதில் ஃபர்தராக அதை மீட்டெடுக்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன வழியை கையாள போகிறாரு அப்படிங்கிறது தெரியல. ஸோ இவர் வந்ததுக்கப்புறம் இவர் என்ன பாலிடிக்ஸை கையில் எடுக்க போகிறாரு, அது மேற்கொண்டு அதிமுகவே டைல்யூட் பண்ண போகுதா, இல்லை திமுகவே சேர்த்து டைல்யூட் பண்ண போகுதா, இல்லை முழுக்க திமுகவை டைல்யூட் பண்ணுற பார்த்து அவர் சூஸ் பண்ண போகிறாரா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். எனக்கு அதில் என்னன்னா, இப்போ அண்ணாமலை அவர்கள் சொன்ன பிறகு அந்த செயற்கையில் அது வீத லீடர்ஸ் அமைப்பில் எத்தனை பேர் இணைஞ்சிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். இல்லைன்னா இப்போ ஒரு 19 லட்சத்தி சொச்சம் 20 லட்சத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க, அவ்வளோ போயிட்டு இருக்காங்க. ஆனால் அதுவே வந்து விஜய் அவர்கள் அதை அறிவிச்சப்ப ரொம்ப கிட்டத்தட்ட அப்பயே 30 லட்சத்துக்கு மேலே வந்து சேர்ந்தாங்க. ஸோ இவ்வளோ நாள் ஆகியும் அவங்களுக்கு 20 லட்சம் தான் இருக்குது அப்படின்றப்ப போக போக அது எப்படி மாறும் அப்படின்னு நம்மளால தெரியாது. அதில் ஒரு விஷயம் இருக்குங்கப்பா. இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு சினிமா நடிகராக இருந்தவர், குறிப்பாக ஒரு சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தில் இருந்த ஒருத்தர். அப்படி இருக்கும்போது அவருக்கு வந்து அவருக்கு நிறைய ரசிகர் பட்டாளம் இருக்கு. ஆனால் அந்த ரசிகர் பட்டாளம் அரசியல் மயப்படுத்தப்படாத ஒரு ரசிக மனப்பான்மை கொண்ட கூட்டமாக இருந்தாங்க. இப்போ அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பண்பட்டுக்கிட்டே வராங்க, அது வேற விஷயம். ஆனால் அப்போ அந்த வியூவில் பார்க்கும் பொழுது அவருக்கு டக்குன்னு மெம்பர்ஷிப் ஆட் ஆகுறதுன்றது சாதாரண ஒரு விஷயந்தான். ஆனால் அண்ணாமலை அவர்கள் கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கவுண்ட் கம்மியாக தான் இருக்குன்னாலும் கூட அண்ணாமலை அவர்களுக்கு பின்னாடி போயிருக்கிறவங்க ரசிக மனப்பான்மையோடு அல்லாமல் அரசியல் மயப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. இது நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சாகணும். அந்த வகையில் கூடியிருக்கிற கூட்டம் ரொம்பவே ஒரு வலிமையான கூட்டம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒன்றும் இல்லை, விஜய் அவர்களுக்கு ரசிக மனப்பான்மையோட ஆதரவு தெரிவித்தவர்களே நாளடைவில் அவருடைய அரசியல் பார்க்கும்போது இன்கேஸ் அதில் வந்து ஏதாவது பிடிக்காத விஷயங்கள் இருக்குன்னா அண்ட் மோரோவர் வந்து அவங்களும் அடுத்தடுத்து கொஞ்சம் பண்பட அரசியல் புரிதல் வர என்ன நம்ம தலைவரை இந்த மாதிரி தப்பு பண்ணுறாருன்ற மைண்ட் செட்டுக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் அண்ணாமலை அவர்கள் பின்னாடி போகிறவங்க முழுக்க அவரோட அரசியலை புரிஞ்சு போகிறாங்க, அரசியல் மயப்படுத்தப்பட்டவர்களாக போகிறாங்க. இப்போ அவர் எடுக்கிற ட்ராக்கே வந்து நான் ஏதோ படம் நடிக்க போகிறேன், படம் நடித்து எனக்கு நிறைய ரசிகர்களை சேர்க்க போகிறேன், அதுக்கு நிறைய ரசிகர்கள் சேர்ந்ததுக்கப்புறம் நான் கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லலை. நம்ம இளைஞர்களை வச்சு ட்ரைனிங் கொடுப்போம், அவங்கள வச்சு நிறைய இளைஞர்களை சேர்ப்போம். அது என்னன்னா அரசியல் மயப்படுத்துறதை தான் அவங்க சொல்கிறாங்க, நம்ம தலைவர்களை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், கண்டிப்பாக. அப்போது அது வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பொலிட்டிக்கல் பாத். ஸோ அதனால் நம்ம அதையும் பார்க்க வேண்டியிருக்கு. அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும் பொழுது அண்ணாமலை அவர்களுக்கு இந்த கூட்டம் அப்படிங்கிறது ரொம்ப பலம் வாய்ந்த கூட்டம் தான். இதை இன்னும் இவர் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறதான் பார்க்கணும். அந்த எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறது தான் வந்து எந்த வழியில் அவங்க பண்ண போகிறாங்க. அண்ட் மோரோவர் வந்து அவருடைய கொள்கைகள் இதெல்லாம் கட்சி இதெல்லாம் அறிவிக்கும் பொழுது
ஃபர்தராக என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அண்ட் மோரோவர் இதில் ஃப்யூச்சரில் திமுகவை பொறுத்த மட்டில் அந்த கட்சிக்குள்ளேயும் சில பிரச்சனைகள் உருவாகிற சூழல்கள் தென்படுது. இப்போ மு.க. ஸ்டாலின் அவர்களினுடைய காலத்திற்கு பிந்தையதாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதில் பொறுப்பேற்று நடத்துகிற சுச்சுவேஷன்றது வரும். அப்படி வரும் அதனாலதான் தற்போதே வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை மு.க. ஸ்டாலின் அவர்கள் முன்னிலைப்படுத்தி வருகிறார். அவருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கட்டமைப்பை உருவாக்கணும்னா சீனியர்கள் கட்சிக்குள்ள ஓரங்கட்டப்படுகிறார்கள்ன்ற தகவல்கள்லாம் திமுக வட்டாரத்திலிருந்து நமக்கு வருது. அப்போ இது வந்து சீனியர்களுடைய அதிருப்திகளை சம்பாரிச்சிட்டு இருக்கு. அண்ட் மோரோவர் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கிளாஷ் ஆக வாய்ப்பு இருக்கு. திமுகக்குள்ள சீனியர் வெர்சஸ் ஜூனியர் கிளாஷ் ஆக வாய்ப்பு இருக்கு. அப்படி அந்த கிளாஷ் வந்து திமுகவை வலிமை இழக்க செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கீடும் இருக்கு. அப்போ அந்த வாய்ப்பையும் அண்ணாமலை அவர்கள் பயன்படுத்திக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனாலதான் 2031 ரொம்ப பிரகாசமாக மெயின் போட்டி அப்படிங்கிறது 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியேன்னு விஜய் எப்படி திமுகவை இங்கே சொல்கிறாரோ அங்கே அண்ணாமலை வந்து 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்று தாவேகா, இன்னொன்று தான் தொடங்கிய கட்சி அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்ல வாய்ப்பு இருக்குது. அது மூலமாக திமுக அதிமுக 2 பேரையும் ஒரே தட்டில் வச்சு ஓரங்கட்டுவாங்க. இதுதான் வந்து வருங்கால அரசியலாக இருக்க போகுதுன்னு நான் பார்க்குறேன். அப்படி தான் அரசியல் வட்டாரத்துலையும் பேசுகிறாங்க. பட் இது நடக்கும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இதில் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அண்ணாமலை அவர்களுடைய அரசியல் எந்த பாதையை நோக்கி போக வாய்ப்பு இருக்கிறது, அதன் மூலமாக யாருக்கு பெரிய இழப்பு, தமிழக அரசியல்ன்றது எப்படி மாற இருக்கிறது. நாங்கள் சொன்னது போல் இங்கே வந்து தமிழ்நாட்டிற்கான ஒரு கட்சி, தமிழ்நாட்டை ரெப்ரசன்ட் பண்ணுகிற கட்சி, ஒரு மாநில சுயாட்சி மாநில அரசியலை பிரதானப்படுத்துகிற ஒரு சித்தாந்தம் அப்படிங்கிறதுக்கு வெர்சஸாக தேசியவாதத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி அண்ணாமலை அவர்கள் கொண்டு வர அரசியல். ஸோ இது 2த்துக்கும் தான் வந்து வெர்சஸில் இருக்க போகுது. இந்த அண்ணாமலை அவர்கள் கையில் எடுக்கிற அந்த ஒரு சித்தாந்தத்தின் மூலமாக இல்லை அந்த ஒரு தேசியவாதம்ன்ற விஷயத்தை முன்வைப்பதன் மூலமாக அது பாஜகவுக்கு ஃப்யூச்சரில் ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக அமையும் அப்படிங்கிறது ஒரு பார்வையாக இருக்குது. இதில் உங்களோட பார்வை என்ன, கருத்து என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் தாராளமாக பதிவு பண்ணுங்கள். மறுபடியும் இது போன்ற மற்றும் ஒரு செய்தியோடு அதன் பின்னணியில் இருக்கிற அரசியல் தகவல்களோடு உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். நன்றி.